ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம், கலவை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே மாதிரியாக சாதம், குழம்பு, பொரியல்னு சாப்பிட்டு போர் அடிக்கும் போது எப்பாவது ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இப்போ நம்ம சாம்பார் ரைஸ் செய்கிறதுக்கு பருப்பு, ரைஸு ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக புளி, அதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பலாக்கொட்டை, கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு 2-3 பல் பூண்டு இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது நல்லா பொரியட்டும். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, இது எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதை வதங்கின பிறகு நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் இந்த கூடவே சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, மாங்காய், முருங்கைக்காய் எது வேணுமோ நம்ம இதை கூடவே சேர்த்து நம்ம வந்து இந்த சாதம் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் எண்ணெயிலே வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இது கூடவே நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காரத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சாம்பார் பொடியிலே மஞ்சள் பொடி சேர்த்து தான் அரைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இதை இந்த காய்கறியோடையே நம்ம கொஞ்சம் இந்த பொடியையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சிட்டு இதை கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து 1:3 தண்ணி விடணும். நம்ம பருப்பு, ரைஸ் ரெண்டையுமே அளந்துட்டு 1 கிளாஸ் இருந்ததுன்னா 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வந்து வைக்கணும். அப்போ தான் நல்லா சாதம் குழஞ்சி வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சூடு வந்த பிறகு நாம் வச்சுருக்க அரிசி, பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு துண்டு நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் தாளிக்கும் போது நான் வந்து பெருங்காயம் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் சின்னதாக ஒரு பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அப்படியே கரைஞ்சிரும், அந்த தண்ணியிலேயே கரைஞ்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு, பத்தலைன்னா இப்போவே போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். நம்ம அப்படியே குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுற வேண்டியதான். இதை நம்ம மீடியமாக வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். நமக்கு பாருங்கள் சூப்பராக விசில் வந்து சாதமெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை செம்மையாக இருக்குது. இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சுட சுட சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஒரு ஈஸியான ஒரு டேஸ்டியான இன்றைக்கி ஒரு லன்ச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், வாங்க நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது நம்ம வந்து சாதம் கூடவே
நம்ம இந்த கலவை சாதம் கூடவே அப்பளம், அது கூடவே கொஞ்சமாக மேங்கோ பிக்கிள் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வத்தல், வடகம் எது இருந்தாலுமே தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு இது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். எப்போது ஒரு நாளைக்கு இதேமாரி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வெயில் டைம்லாம் இதேமாரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பால் பாயசமும் இருக்குது. இப்போ சாம்பார் சாதமும் நல்லா அட்டகாசமான சிம்பிளான லஞ்சு தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.